அதாவது பார்த்தோம்னா நம்முடைய புராணங்கள்ல மெய்ஞானிகள் அற்புதமான உலகங்கள் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஈஸ்வர லோகம், இந்திரலோகம், பிரம்மலோகம், சிவலோகம், இப்படி உலகங்கள் இருக்கிறதா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் புராணங்கள்ல நமக்கு மறைமுகமா போட்டு காமிக்கிறாங்க. ஆக நாம அந்த ஞானத்தை உபயோகப்படுத்தி நாம பார்த்தோம்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் உணர முடியும். ஆக நம்ம உடம்புக்குள்ள உயிர் ஈசனா இருக்கு. அது இருக்கக்கூடிய இடம் ஈஸ்வர லோகமா இருந்துகிட்டு இருக்கு. உயிர் தான் இயக்க சக்தியா இருந்துகிட்டு இருக்கு. இந்த உடம்புக்குள்ள உயிர் இல்லைன்னா நம்ம வாழ முடியுமா? இந்த உடம்பான சிவம் சவமா மாறி போயிடுது இல்லையா? அப்ப இந்த உடம்பு சிவமா இருக்கு, உயிர் ஈசனா இருக்கு. அப்ப இந்த ஈஸ்வர லோகம் இயங்கலன்னா ஆக இந்த உடம்பு இயங்கலைங்கிறதா அர்த்தம். அப்போ உயிர் ஈசனா ஈஸ்வர லோகமா இருந்துகிட்டு இருக்கு. உயிர் இயக்கமா இருக்கிறதுனால என்ன பண்ணுது? ஆக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உயிர் என்ன பண்ணுது? காத்துல இருந்து இழுத்து ஆக மூக்கு வழியாக அந்த உயிர் இயக்கி ஆக நம்ம உடம்புக்குள்ள செலுத்துது. ஆக உடம்புக்குள்ள இந்திரீகமாக மாறுது. ஆக இந்திரீகமாக மாறும்போது அது விந்துக்களாக மாறுது. அப்ப அது இந்திரீகமாக மாறும்போது அது இந்திர லோகம் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்முடைய ரத்தங்கள்ல உருவாகுது. ஆக இந்த இந்திரீகம் இது வளர்ச்சி நிலையில ஒரு அணுவாக மாறுது. ஆக அணுக்களுடைய கூற்றாக பிரம்மமாக மாறுது, பிரம்ம லோகம். ஆக உருவாக்கும் சக்தி. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு இன்சிடென்ட்டை பார்க்குறேன், உடனே எக்ஸைட் ஆகிறேன், டென்ஷன் ஆகிறேன், கோபமாகிறேன். அப்போ கோபம் ஆகும்போது என்னவாகுது? இந்த கோபத்தினுடைய உணர்வுகள், அந்த இன்சிடென்ட்டை பார்த்த உடனே என்னுடைய உணர்வுகள் எக்ஸைட் ஆகுது. உடனே காத்துல இருக்கிற அந்த கோபத்தை ஆக என்னுடைய உயிர் இழுக்குது. ஆக இந்த ஈசன் இழுத்து இந்த ஈஸ்வர லோகத்தில் படைக்குது, உயிர் இயக்குது. ஆக இயக்கி என்ன பண்ணுது? ஆக அது இந்திரீகமாக மாற்றுது அந்த கோபத்தை. அப்போ இந்த உணர்ச்சிகள் தூண்டுது. அப்போ இது இந்திரீகமாக மாறும்பொழுதுதான் ஆக உணர்ச்சிகளை தூண்ட முடியும். ஆக உணர்ச்சிகளை தூண்டி என்ன பண்ணுது? அந்த கோபத்தின் உணர்வுகளை படைக்குது. எனக்குள்ள படைச்சு என்ன பண்ணுது? என்னை கோபக்காரனாக மாற்றுது. பிரம்மமாக, அது பிரம்மமாக மாறுது, பிரம்ம லோகமாக உருவாகுது. அப்ப இந்த அணுக்கள், ஆக இந்த அணுக்களினுடைய குவியல்கள் உடலாக மாறும்போது சிவனாக, சிவலோகமாக மாறுது. அப்ப இந்த சிவலோகத்துக்குள்ள சக்தியா இருந்து என்ன பண்ணுது? ஆக அது இயக்கி அந்த கோபத்தை இழுத்து என்னை கோபக்காரனாக மாற்றிவிடுங்கிறது தான் இந்த 4 உலகத்தை நமக்கு போட்டு காமிச்சு. ஆக நாம இயக்கக்கூடிய உணர்வுகள் எப்படியெல்லாம் இயங்குது, நாம எதை இந்திரிகமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் மெய்ஞானிகள் சொல்றாங்க. இந்த பேரருளை நமக்குள்ள இந்த ஈஸ்வர லோகத்துல நமக்குள்ள கொடுத்து இந்த ஈஸ்வரை புனிதமாக மாற்றி ஆக இந்திர லோகத்துக்குள்ள மெய்ஞான உணர்வுகளை இந்த பேராற்றலை இந்திரிகமாக பிரம்மமாக மாற்றி இந்த உடலை கோவிலாக மாற்றணுங்கிறது தான் மெய்ஞானிகளுடைய கூற்று புராணங்கள்ல அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.